நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயர்ந்த நாமம் மகிமைப்படுவதாக. கண்மலையாகிய நமது ஆண்டவரின் நாமத்தால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில் கூட பலமுறை இம்மாத வாக்குத்தத்தத்தை நாம் சொல்லியிருக்கிறோம். மிகவும் அருமையான ஒரு வாக்குத்தத்தம். சங்கீதம் 71 அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 71:3, நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கன்மலையாயிரும், என்னை இரட்சிக்க கட்டளையிட்டீரே, நீரே என் கன்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். ஆமீன். வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கன்மலையாயிரும். வேத வசனத்தை நாம் பார்க்கிற வேளையில் ஒரு திறந்த வாசலை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமீன். அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கிற வேளையிலே உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டு அடைவோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் எதுக்கெடுத்தாலும் அப்பாயின்மெண்ட் தான் வேணும். அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா யாரையும் சந்திக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கன்மலையாயிரும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அவனுக்கு அப்பாயின்மெண்ட் தேவையில்லை. சங்கீதக்காரனுக்கு அப்பாயின்மெண்ட் தேவையில்லைன்னா நமக்கும் அப்பாயின்மெண்ட் தேவையில்லை. போகலாம். பாருங்க, பிள்ளைகளை பார்க்க தாய் தகப்பன் விரும்புகிறார்கள், பிள்ளைகளை சந்திக்க விரும்புகிறார்கள். இன்றைக்கு சாயங்காலம் உங்கள் வீட்டுக்கு வரலான்னு இருக்கிறேன் அப்படின்னு தாய் ஃபோன் பண்ணால் பிள்ளைகள் நமது பதில் வருகிறது, இல்லைம்மா இன்றைக்கு நண்பர்கள் வருகிறார்கள், அவங்க வராங்க இவங்க வராங்க, நீங்கள் நாளைக்கு வாருங்க, அப்பாயின்மெண்ட் கேன்சல். தாய் தகப்பனை பார்க்க பிள்ளைகள் விரும்புகிறார்கள். தாய் தகப்பன் சொல்லுகிறாங்க, இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் வெளியே போகிறோம், இன்றைக்கு வர வேண்டாம், நாளைக்கு வாங்க. சொந்த பந்தம், குடும்ப இரத்தம், அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே அப்படி இருக்குது. ஆனால் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவர், வல்லவர், இந்த உலகத்தின் இரட்சகர், அவரை பார்த்து சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கன்மலையாயிரும். நான் வருவேன், நீர் ரெடியாக இருக்கணும். ஆமீன். அந்த இளையகுமாரன் சரித்திரம் அது ஒரு அருமையான ஒரு சரித்திரம். அவன் தன் தகப்பனம் போகிற வேளையில் அப்பாயின்மெண்ட் கேட்கல. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? நான் எழுந்து, ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறான், நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போகிறேன். நான் என்ன சொல்ல போகிறேன்? நான் போகிறது மட்டும் இல்லை, நான் இப்படியே போகிறேன். என் வஸ்திரம் அழுக்காக இருக்கிறது, என் சரீரம் நாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா பன்றி கூட்டத்தில் நான் இருந்தேன். இன்னும் உலகத்தில் காணப்படுகிற பன்றியோட கூட இருந்தாலும் சரி, வாழ்ந்தாலும் சரி, அவருடைய ஆகாரத்தை புசித்தாலும் சரி, சொல்ல வேண்டிய காரியம் என்ன? எனக்கு இந்த பன்றி கூட்டம் வேண்டாம். நான் எழுந்து யாருக்கிட்ட போகிறேன்? என் தகப்பனிடத்தில் போகிறேன். ஆண்டவரே உம்மிடத்தில் வரப்போகிறேன். அப்பாயின்மெண்ட் கேட்கல அவன். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். ஒரே ஒரு வார்த்தை. அப்போ அந்த தகப்பனார் சொல்லியிருக்கிறான் இல்லையா, நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்ட, என்னையும் கவலைப்படுத்திவிட்ட. ஊர்க்காரையெல்லாம் கேட்குறான், ஓ 2வது பிள்ளை எங்க, அவனை நீ வீட்டில் சேர்க்கக்கூடாது என்று அவர்கள் சொல்லி இருக்கலாம், சொல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இவன் சொன்ன காரியம், நான் எழும்புவேன், நான் எழுந்து இதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு என் பாவத்தையும் அறிக்கையிட்டு நான் என் தகப்பனிடத்தில் போய் சேர்வேன். நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கன்மலையாய் என் தகப்பன் இருக்கிறார். ஆமேன். நம்முடைய பரம தகப்பனும் அப்படித்தான் இருக்கிறார். நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கன்மலை. என் அன்பு சகோதர சகோதரியே, நீங்கள் எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இந்த கன்மலையின் கதவு அடைக்கப்படுவதற்கு முன்பாக நீ அவரிடத்தில் வந்து அடைந்து கொள்வாய் என்றால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். ஒரு நாள் இந்த கதவு அடைக்கப் போகிறது. கதவு அடைத்தது புதிய ஏற்பாடு புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 10 பேரை செலக்ட் பண்ணாங்க. 10 பேரும் நல்லவங்க தான். எதற்கு? மணவாளனுக்கு வருகையை எதிர்கொள்ளும்படியாய். 10 பேர், 10 அழகிகள், 10 பேரை 10 லேடிஸை செலக்ட் பண்ணாங்க.
5 பேர் ஆயத்தமாக இருந்தாங்க. 5 பேர் ஆயத்தில் அவங்களுக்கு டயர்டாகி போச்சு, அவங்களுக்கு தூக்கம் வந்துடுச்சு, போதாதைக்கு தீவெட்டி அந்த எண்ணெய் எல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்போ வழி இல்லை. திடீர்னு ஒரு சத்தம் வருகிறது, மணவாளன் வருகிறார். ஆயத்தமாக இருந்தவங்க போனாங்க, பிரவேசித்தாங்க, அந்த வீட்டுக்குள் பிரவேசித்தாங்க. அதன் பிறகு அந்த கதவு அடைக்கப்பட்டது. கொஞ்ச நேரம் கழித்து இவங்க எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு குடுன்னு ஓடி வந்து பார்த்தாங்க, கதவு பூட்டப்பட்டிருந்தது. கதவை தட்டி தட்டி பார்த்தாங்க. தட்டின வேளையில் உள்ளுக்கு இருந்து ஒரு சத்தம் வந்தது, நான் உங்களை அறியேன், நான் உங்களை அறியேன். முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. இன்றைக்கும் வந்து அடையத்தக்க கண்மலையாக இரும். நீ வாப்பா, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். நீ வா மகளே, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். நான் உனக்கு ஒரு கண்மலையாக இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த கண்மலைக்குள் போனோன்னா நமக்கு நிச்சயமாய் ஒன்று இருக்குது, ரட்சிப்பு, சல்வேஷன், ரட்சிப்பு. கர்த்தர் நம்மை காப்பாற்றி கொள்வார். நீ எப்படி வந்த, என்ன நிலைமையில் வந்த, ஏன் இந்த காரியத்தை செய்து அவர் கேட்க மாட்டார். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினால. இந்த கண்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே வேதத்தில் அநேக இடத்துல கண்மலை என்று வருகிறது. இந்த கண்மலை யார்? வேத வசனத்தை நாம் பார்க்கிற வேளையில் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 32வது வசனம், 2 சாமுவேல் 22:32 சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 22:32, கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி, நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? வேற யாரும் இல்லை, நம்முடைய தேவன்தான் கண்மலை. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? நம்முடைய தேவன்தான் கண்மலை. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் என் தேவனே ஏறும். 1 சாமுவேல் 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 2:2, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மையல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இல்லை. எங்கேயாவது எத்தனையோ பேருக்கு பேரை கேட்டிருக்கிறோம், விதவிதமாய் பேரெல்லாம் போடுறாங்க, விதவிதமாய் பேரெல்லாம் வைக்கிறாங்க. யாருக்காவது கண்மலைன்னு பேர் வச்சுருக்காங்களா? இல்லை, கண்மலைன்னு பேர் வைக்கவே இல்லை. எங்கள் தேவன் ஒருவரே கண்மலை. ஆமேன். எவ்வளவு சந்தோஷமாக இருக்கலாம். கர்த்தரை இல்லாமல் தேவன் யார்? எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. சங்கீதம் 78:35 பார்ப்போம் என்றால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 78:35, தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கிறது. அங்கே ஜனங்கள் சொல்லுகிறார்கள், தேவன் தங்கள் கண்மலை, உன்னதமான தேவன் எங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள், நினைவு கூர்ந்தார்கள். கடைசியாக 2 சாமுவேல் 22:47 பாருங்க. 2 சாமுவேல், 2 சாமுவேல் சாப்டர் 22:47, கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் கண்மலை ஆகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அப்படி என்றால் கண்மலை ஆகிய என் தேவனும் ஜீவன் உள்ளவராய் காணப்படுகிறார். கண்மலை ஆகிய என் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், அவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. அவர் என்னை ரட்சிக்கிறவர், என்னை காப்பாற்றுகிறவர், என் தேவன் உயர்ந்திருப்பாராக. ஆக கண்மலை என்று சொல்லும்போது நம்முடைய தேவனை, நம்முடைய இயேசுவை குறித்து அதில் கூறப்பட்டிருக்கிறது. அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கண்மலையாயிரும். நான் எப்பொழுதும் 24 மணி நேரம்
365 நாட்களும் என் ஜீவிய காலம் முழுவதும் நான் வந்து அடையத்தக்க கன்மலையாயிரும். அப்படி என்றால் இந்த கன்மலையில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, என்னென்ன நன்மைகள் இருக்கிறது, அதை நாம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கன்மலையின் ஆசீர்வாதங்கள். வேத புத்தகத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 18:10, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார். ஓடணும் ஓடி போகிற வேளையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கன்மலை பலத்த துருகமாய் வருகிறது. அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார். அந்த சுகமாயிருப்பார், சுகவீனமாக இருக்கிறவன் தான் ஓடணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாருங்க. சுகவீனமாக இருக்கிறவன், பலனற்று போகிறவன், சோர்ந்து போகிறவன், நன்மையை சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறவன், மகிழ்ச்சி இல்லாதவன், கவலையோடு காணப்படுகிறவன் ஓடி அதற்குள் ஓடி சுகமாயிருப்பானா. அந்த கன்மலையை தேடி ஓட 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 இவனுக்குள் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார். அந்த இளைய மகன் தூரத்திலிருந்து வரும்போது தன் தகப்பன் பார்த்தானாம். தூரத்திலிருந்து ஓடி வரும்போது அந்த இளைய மகன் தகப்பனை பார்க்கவில்லை, தகப்பன் அந்த மகனை பார்த்தானா. அதோ என் மகன் ஓடி வருகிறான் என்று. இங்கே ஒரு மனிதன் ஓடுகிறான். எதற்கு ஓடுகிறான்? சுகத்தை தேடி ஓடுகிறான். கன்மலையிலே சுகம் உண்டு. கன்மலையானவர் சுகத்தை கொடுக்கிறவர். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். அது டவர் என்று ஆங்கிலத்தில் சொன்னாலும் கூட அந்த துருகம் கன்மலையாகிய தேவன், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். சுகம் வேணுமா? பெட்டில் போய் படுக்காமல், மருத்துவமனையில் படுக்காமல், வேற எங்கேயும் போய் படுக்காமல் சுகமாக இருக்க வேண்டுமா? தினமும் அதிகாலையில் எழும்பி அவரை நோக்கி ஓடுங்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டு அடைவார்கள். எதுக்காக நீ ஓடுகிறாயோ அதை நீ கண்டு அடைவாய் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓடிக்கொண்டே இரு, நீ சுகமாயிருப்பாய். உன் ஜீவிய காலம் உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். முதல் ஆசீர்வாதம் கன்மலையிலே கிடைக்கக்கூடியது சுகம். பரிசுத்த தேவன் கன்மலையானவர், அவர் மீட்பர், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். இந்த கன்மலையை நோக்கி ஓடுவோமாக. நீ எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கன்மலை, அங்கே உனக்கு சுகம் காத்திருக்கிறது. இரண்டாவது, அது ரட்சிப்பின் கன்மலை, நம்மை காப்பாற்றும் கன்மலை. சங்கீத புஸ்தகம் 89ஆம் அதிகாரம் 26வது வசனம். Psalm 89:26. சங்கீதம் 89:26. அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். பலத்த துருகமாகிய கன்மலையில் ஓடி சுகமாய் இருக்கிறவன் தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறான், அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். எப்படி? ஆண்டவரே, நீர் என் பிதாவாய் இருக்கிறீர், நீர் என் தேவனாய் இருக்கிறீர், என் ரட்சிப்பின் கன்மலையாய் இருக்கிறீர், என்னை காப்பாற்றினீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி துதிப்பான். ரட்சிப்பு கர்த்தருடையது. நீ எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கன்மலை, அங்கு ரட்சிக்கப்படுவாய், நீ காப்பாற்றப்படுவாய். ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டார்கள், ஒருவர் உன்னை தொட முடியாது, ஒருவர் உன்னை பார்க்கவும் முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் உன்மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் உன்மேல் நோக்கமாய் இருக்கும். எப்பொழுதும் அவர் உன்னை பார்த்து கொண்டே இருப்பார். வேதம் சொல்லுகிறது, என் ரட்சிப்பின் கன்மலை. நான் ஓடி சுகமாயிருப்பேன், அந்த கன்மலைக்குள் சென்று சுகமாயிருப்பேன். கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். எதற்கோ ஓடுகிறான். காப்பாற்றும் ஆண்டவரே, காப்பாற்றும் ஆண்டவரே, என்னை காப்பாற்றுவார், ஒருவரும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறான். இந்த கன்மலையில் வந்து அடையத்தக்க கன்மலையாய் தேவன் இருக்கிறபடினால் அவரை தேடி ஓடுகிற வேளையிலே அவன் ரட்சிக்கப்படுகிறான், அவன் காப்பாற்றப்படுகிறான். முதலாவது அங்கு சுகம் உண்டு, இரண்டாவது அங்கு ரட்சிப்பு உண்டு. மூன்றாவது, அந்த கன்மலை பேசுகிற
ஒரு கன்மலை, அது பேசுகிற ஒரு கன்மலை. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். உன்னத பாட்டு 2:14. உன்னத பாட்டு 2:14. கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, கர்த்தர் பேசுகிறார். கன்மலையில் வந்துட்டப்பா, கன்மலையின் வெடிப்புகளில் உனக்குரிய ஒரு இடத்துல நீ தங்கி இருக்கிற, அந்த சிகரம் உயர்ந்த இடத்தின் மறைவிடத்தில் நீ தங்கி இருக்கிற. ஏனென்றால் கர்த்தர் உயர்ந்தவர். அங்கே நீ தங்கி இருக்கிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. உன் சத்தத்தை நான் கேட்கணும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது. கன்மலை வெடிப்பு, ஆண்டவருடைய சரீரம் குத்தப்பட்டு உளப்பட்டு சிதைக்கப்பட்ட சரீரம். அந்த சரீரத்தில் 5 காயங்கள், ஆறாத காயங்கள். இன்றைக்கு ஆறி அது தழும்பு நிறைந்த காயங்களாக இருக்கிறது. அது ஒரு வெடிப்பாய் காணப்படுகிறது. இங்கே ஓடி போகிற இந்த மனிதனை பார்த்து கர்த்தர் அடைக்கலம் கொடுக்கிறார், ரட்சித்து சொல்லுகிறார், இப்போ நீ எங்கே இருக்க? இந்த கன்மலையின் வெடிப்புகளுக்குள்ளே இருக்கிற எனக்குள் நீ காணப்படுகிறாய். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? யாருக்கும் சொந்தம் கிடையாது, யாருக்கும் பந்தம் கிடையாது. நான் கர்த்தருக்கு உரியவன், கர்த்தருக்கு உரியவள். எனக்கு இருக்கிற இடம் கன்மலை வெடிப்பு, என் ஆண்டவருடைய சரீரம். ஆமேன். சுகம், ரட்சிப்பு. 3வது, உள்ளுக்கு போன பிறகு கர்த்தர் சொல்லுகிறார், சிகரங்கள் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, என் புறாவே. உள்ளுக்கு போன அந்த மனிதன் சும்மா இருக்கிற, அடைக்கலம் கொடுத்தவரை, அடைக்கலம் கொடுத்த ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற. யாராவது ஒரு ஆள் நமக்கு ஒரு உதவி செய்து விட்டால் அந்த உதவியை செய்ய வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் தான். ஆனால் ஆண்டவரை மறந்து மனிதனை பார்க்கிறவளெல்லாம் ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப நன்றிங்க, நீங்கள் அன்னைக்கு இதை செய்தீங்க, இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேங்க, உங்கள் நிமித்தமாக நான் இன்றைக்கு மனிதனுக்கு தான் புகழ் போகிறது, ஆண்டவருக்கு போவது கிடையாது. ஆனால் தன்னை காப்பாற்றிய ஆண்டவரை, தன்னை ரட்சித்த ஆண்டவரை இந்த மனிதன் மறக்காமல் அதற்குள்ளே இருந்து ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பான். புறாவை பார்த்துருப்பீங்க, அது வெளியே பறந்து செல்கிறது. அதற்குரிய ஆகாரங்களை கர்த்தர் கொடுக்கிறார், அது போஷிக்கிறார். சாப்பிட்டு விட்டு அது பேசாமல் ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு சும்மா இருக்காது. ஏதோ குறுன்னு ஒரு சத்தம் போட்டுகிட்டே இருக்குது, பேசிக்கொண்டே இருக்கிறது. பறவைகள் ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. சும்மா இருக்கிற நேரம் அந்த ஃபோனை எடுத்து அவங்கள விசாரிப்போமே, அவங்கள்ட்ட பேசுவோமே. சும்மா இருக்கிற நேரம் அந்த டிவியை பார்த்து அதில் இருக்க ஒரு ப்ரோக்ராமை பார்ப்போமே. மனிதனுடைய எண்ணங்கள், வாஞ்சிகள், விருப்பங்கள் இதுதான். ஆனால் இந்த மனிதனும் அந்த கன்மலை வெடிப்புகளிலும் சிகரங்கள் மறைவிடங்களிலும் தங்கி கொண்டிருந்து அவன் ஒரு புறாவாய் கர்த்தர் அவனை மாற்றி. ஏனென்றால் அவன் அப்படி பேசிக்கொண்டே இருக்கிற காரணம் என்னவென்றால், புறா அபிஷேகத்துக்கு உரியது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தவளில் அந்த புறாவை போல தேவ ஆவியானவர் இறங்கினார். இவர் உள்ளுக்கு சென்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அந்த ஆவியானவர் அவனுக்குள் இறங்கினபடினால்தான் இப்போ ஆண்டவர் அவனை பார்க்கிறவள் ஒரு மனிதனாய் அல்ல, ஆவியானவர் அவனுக்குள் இருக்கிற ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் அவரை பார்க்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க ஒரு நாள் சும்மா இருக்க மாட்டாங்க. அந்நிய பாஷையில் பேசிகிட்டே இருப்பாங்க, குறுன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. முறுமுறுன்னு பேசுறதில்ல, முறுமுறுன்னு பேசுறது முறுமுறுப்பு. ஆண்டவரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்பாங்க, துதித்து கொண்டே இருப்பாங்க, ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. கர்த்தர் அவரை பார்த்து சொல்லுகிறார், துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவர் அவரை பார்த்து அழைக்கிறார். கன்மலை வெடிப்புகளிலும் சிகரங்கள் மறைவிடங்களும் தங்கும் என் புறாவே, இப்போ உன் சத்தத்தை கேட்க நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. உன் சத்தத்தை கேட்க நான் கேட்கட்டும். ஏன்னா அது எனக்கு இன்பமாக இருக்கிறது. வீண் வார்த்தைகள் அந்த மனிதனிடம் இருந்து வராது.
வேதம் சொல்லுகிறது, நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கண்மலையாக இருக்கிறான். அவன் குற்றம் சொல்ல மாட்டான், அவன் குறை சொல்ல மாட்டான், தன்னுடைய பழைய வாழ்க்கையை குறித்து பேச மாட்டான். அவனுக்கு மறைவிடம் கொடுத்த ஆண்டவரை குறித்து அவன் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பான். இப்போ அந்த சத்தம் ஆண்டவருக்கு இன்பமாய் இருக்கிறது. ஆண்டவர் எவ்வளவு பிரியப்படுகிறார் பாருங்க. நம்முடைய சத்தத்தை கேட்க அவர் விரும்புகிறார். நம்முடைய சத்தத்தை ஏதோ இந்த டைமில் இந்த டைம் வரைக்கும் ஜெபம், இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் பைபிள் வாசிப்பு, இந்த டைமில் டைம் டேபிள் போட்டு இன்னைக்கு வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. நம்முடைய சத்தத்தை கேட்க ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு வார்த்தை, ஆண்டவரே, என் பிதாவே, என் இயேசுவே, ஆவியானவரே என்று கூப்பிடுகிற வேளையிலே அந்த சத்தம் ஆண்டவருக்கு எப்படி இருக்காம்? இன்பமாக இருக்கிறதா. ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, முகரூபத்தை எனக்கு காண்பி. சத்தத்தை நான் கேட்கணும், நீ பேசிட்டே இரு, நீ துதித்து கொண்டே இரு. அதான் வேதம் சொல்கிறது, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். நீ பேசிட்டே இரு, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம். இந்த உலகத்தில் ஜீவிக்கிற வரைக்கும் இந்த மூஞ்ச பார்த்தியா, அந்த முகத்தை பார்த்தியா, அது ஒரு அழுமூஞ்சி, அதுக்கு முகத்தில் முழிக்காத, அது முகத்தில் முழிச்சா உனக்கு ஒன்றும் நடக்காது. இப்படி தான் இருக்கும். ஆனால் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி ஆவின் வரங்களால் ஒருவன் அலங்கரிக்கிற வேளையில் கர்த்தர் அவன் முகத்தை மாற்றுகிறார், முக ரூபத்தை மாற்றுகிறார், புதிதாய் மாற்றுகிறார். அது என் ஆண்டவருக்கு அழகாக இருக்குதான், அது போதும். உனக்கு தான் அழகாக இருக்கிறேன்னு இல்லையோ, நான் என் ஆண்டவருக்கு அழகாக இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எப்படிப்பட்ட தோற்றத்திலே நாம் காணப்பட்டாலும் சரி, என் ஆண்டவருக்கு என் சத்தம் இன்பமாக இருக்கணும், என் முகரூபம் என் ஆண்டவருக்கு அழகாக இருக்கணும். அப்படி மாற்றுகிற ஒரு இடம் நான் வந்து அடையத்தக்க கண்மலையாகிய தேவன், கண்மலையாகிய இயேசு. முதலாவது நல்லா குறித்து கொள்ளுங்க, முதலாவது சுகம், ரெண்டாவது ரட்சிப்பு. இந்த ரெண்டையும் பெற்றவுடனே ஆண்டவர் நம்மோடு பேச ஆரம்பிக்கிறார். மூன்றாவதாக க்ளோரி டு காட், போஷிக்கிற ஒரு கண்மலை. அங்கே போய் உட்கார்ந்துருத்தா மட்டும் போதாது, ஆண்டவர் நம்மை போஷிக்கிறார். அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். கண்மலையின் தேவன் நம்மை போஷிக்கிறார். இந்த உலகத்தில் கிடைக்க போஜனத்தை விட கர்த்தர் கொடுக்கக்கூடிய போஷிப்பு மிகவும் நேர்த்தியாகவும் உயர்ந்ததாகவும் காணப்படும். ஆமேன். சங்கீத புஸ்தகம் 81 அதிகாரம் 16வது வசனம். சங்கீதம் 81:16. சங்கீதம் 81:16. சாம் 81:16. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால். எப்படி சொல்றார் ஆண்டவர்? கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். உன் முகரூபத்தை காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கணும். உன் முகரூபம் எனக்கு அழகாக இருக்கிறது, உன் சத்தம் எனக்கு இன்பமாக இருக்கிறது. மகனே, மகளே, இவ்வளவு நேரமும் என்கிட்ட பேசிகிட்டு இருந்த நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறேன். என்ன ஆசீர்வாதம் என்றால், நான் உன்னை திருப்தி ஆக்கப் போகிறேன். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்கப் போகிறேன். கண்மலையின் தேன். மலை பிரதேசத்துலேருந்து தேன் எடுத்து கொண்டு வந்து சிட்டியில், கிராமத்தில் விற்பாங்க. அது கலப்படம் இல்லாமல் ஒரிஜினலாக இருக்கும், நல்ல ருசி உள்ளதாக இருக்கும். கண்மலையின் தேன். மலை பிரதேசத்தில் கண்மலையாகிய தேவன் கொடுக்கக்கூடிய தேன் என்ன? அதில் என்ன திருப்தி வருகிறது? சங்கீதம் 19 அதிகாரம், சங்கீதம் 19:7-10. சங்கீதம் 19 அதிகாரம் 7வது வசனமும் 10வது வசனமும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. 10வது வசனம். அந்த கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிற வேதம் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் தெளித்தேனிலும்
மதுரமுள்ளதாக இருக்கிறது. ஆமேன், ஆமேன். சில வேளையில் அந்த வேதத்தை படிக்க நாம் ஆரம்பித்தோம் என்றால் படித்து கொண்டே இருப்போம், மற்ற எல்லா காரியங்களையும் பார்க்கிறோம். அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அதில் அப்புறமா பார்த்தலாம். முதல்ல கொஞ்சம் வேதத்தை படிப்போம். படிக்க 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 அதை ஒரு தெளித்தேனாய் ஒரு மனிதன் ருசித்து பார்ப்பான் என்றால் அது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படும். வேதத்தை படியுங்கள். சில வேளையில் பார்க்குறோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு பைபிள் எடுத்துகிட்டு வரோம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதை தூசி தட்டி மறுபடியும் கொண்டு வரோம். மற்ற இடத்துலையே அது அப்படியே இருக்குது. அநேக இடங்கள் அப்படி தான் இருக்குது, அப்படி தான் காணப்படுகிறது. சில வேளையில் சில இடத்துல போய் பைபிள் எடுத்துகிட்டு வாங்கன்னு கேட்டால் வீட்டுக்காரருங்க சொல்லுவார், ஏம்மா என் பைபிளையும் சேர்த்து எடுத்துகிட்டு வாமா அப்படிம்பாரு. உடனே அதுக்காக உங்கள் பைபிள் எங்கே வச்சுருக்கீங்கன்னு மற்ற இடமே இவருக்கு தெரியாது. ஒரு வாரம் ஆகுது இல்லை, அந்த தேனை அவர்கள் விரும்புவது கிடையாது. எவ்வளவு தூரம் இந்த சரீரத்துக்குள்ள வசனம் என்கிற தேன் இறங்கி கொண்டிருக்கிறதோ தன் வாழ்நாள் முழுவதும் அவன் திருப்தி அடைந்தவனாய் காணப்படுவான். பிபிஎஸ்ல ஒரு பாட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, நான் சிறுவனாக இருக்கும்போது. வேதத்திலே வேதத்திலே விலை மதியா முத்துக்கள் உண்டு, தினம் தோறுமே அம்முத்துக்களை பார், உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய், உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். வேதத்தில் அநேக முத்துக்கள் இருக்கிறதா? அந்த முத்துக்களை நீ வாசிக்க, தியானிக்க, அந்த படிக்க, தியானிக்க அது உன் இருதயத்துக்குள் போகும் என்றால் நீ ஒரு முத்தாய் மாறுவா. அங்கே ஆண்டவர் பார்க்கிறார், என் பிள்ளைக்கு நேர்த்தியான ஸ்பெஷல் ஃபுட்டு நான் கொடுக்க போகிறேன். அது கண்மலையின் தேன், அந்த தேன் வசனம், அந்த வசனத்தின் மூலமாக என் பிள்ளைகள் திருப்தி ஆக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேதம் இருக்குன்னா, வேத புத்தகம் இருக்குன்னா வாங்கி வைத்துக்கொள்ளுங்க. வேத புத்தகம் கிடைக்காத ஒரு காலம் சமீபமாக இருக்கிறது. அந்த வேதத்தை கருத்தில் எடுத்து, அன்றைக்கு வருகிற நாட்களில் ஆசாரியம் உண்டு, எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் வேதத்தை குறித்து சொல்வதற்கு யாரும் கிடையாது. நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை படித்து ஆண்டவர் தியானம் பண்ணி கொண்டிருப்பாய் என்றால் அது தெளித்தேனாய் உனக்கு மாறி உன்னையும் போஷிக்கும், உன் குடும்பத்தையும் போஷிக்கும், உன்னை சுற்றி உள்ளவர்களையும் அது போஷிக்க அதுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவரே, வசனத்தின் மூலமாய் நான் திருப்தியாக இருக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்ல முடியுமா? இன்னைக்கு நான் படித்த வசனம் எனக்குத்தான் ஆண்டவரே, அது எனக்குத்தான் நீ தந்திருக்கிறீர். என் இருதயத்தை, இதயத்தின் காயங்களை அந்த வசனம் கட்டுகிறது. அது திருப்தி உள்ள ஒரு தேனாய் காணப்படுகிறது. எவ்வளோ மதுரம், மதுரமானது. உலகத்திலேயே எல்லாவற்றையும் காட்டிலும் மதுரமானது தேன் என்று சொல்லுவாங்க. அந்த தேன் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம். கர்த்தர் அவனை போஷிக்கிறார். ஐந்தாவதாக கர்த்தர் அவனை அபிஷேகிக்கிறார். முதலாவது சொன்னேன், அந்த எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் அந்த கண்மலைக்கு போகும்போது கர்த்தர் என்னத்தை தருகிறார்? சுகம். இரண்டாவது ரட்சிப்பை தேவன் தருகிறார். மூன்றாவது பேசுகிறார். நான்காவது போஷிக்கிறார். ஐந்தாவது அந்த கண்மலையாகிய தேவன் அபிஷேகிக்கிறார். நீ என்ன போல மாறணும்ப்பா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறார். பிதா தன் குமாரனை எவ்வளவு நேசித்தாரோ அதே போல குமாரன் ஆகிய இயேசு நம்மையும் நேசிக்கிறார், அவரை போல நேசிக்கிறார். இப்பொழுது அபிஷேகிக்க ஆரம்பிக்கிறார். வாசிங்க யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 6வது வசனம். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். பாதங்களை நெய்யினால் கழுவினாராம் யோபு. அதன் பிறகு சொல்லுகிறார், கண் மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. எண்ணெய் ஆவிக்குரிய அர்த்தம் அபிஷேகம். அபிஷேகம் வசனத்தில் புது எண்ணெயினால் என்னை அபிஷேகம் பண்ணும். எண்ணெய் அபிஷேகம். ஆண்டவர் பார்க்குறார், என் பிள்ளை எவ்வளவு கீழ்ப்படுதலுள்ள பிள்ளையாக என்னோடு கூட இருக்கிறது. நான் போஷித்ததை, என் வேதத்தை அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு குடும்பத்துக்கு சொல்லுகிறார். அந்த குடும்பத்தில் 3 பேர், 2 பெண்கள், ஒரு பையன், ஒரு ஆண். அந்த குடும்பத்துக்குள் போகும்போது ஒருத்தி ஆண்டவருடைய பாதப்படியில் வந்து உட்கார்ந்தாளாம்.
மரியாள். அப்போ பாதப்படியில் உட்கார்ந்தவளுக்கு ஆண்டவர் அங்கு போதிக்கிறார். என்ன போதிச்சிருப்பார்? வசனத்தை தான் சொல்லியிருப்பார். அந்த முடிவிலே வருகிறது, மரியாளோ நல்ல பங்கை, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாளாம். அப்போ நல்ல பங்கு வசனம். அந்த வசனம் தேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது. என் பிள்ளை கேட்டுகிட்டே இருக்குது. இந்த பிள்ளைக்கு இருதயத்தில் ஒரு எண்ணம் வருது, நான் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்று விரும்புகிறாள். நான் அபிஷேகிக்க போகிறேன். மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. எங்கேயாவது ஓடி வருமா மலையிலிருந்து எண்ணெய்? இங்கே ஆண்டவர் கண்மலையாகிய என் இயேசுவிடமிருந்து எண்ணெய் நதி போல ஆவியின் அபிஷேகம், ஆவியின் வரங்கள் ஓடி வருகிறது. அவன் சிரசின் மேல் இறங்குகிறது. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். எவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் செய்கிறாரு. நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கண்மலையாய் இரும் ஆண்டவரே, என்னை அபிஷேகம் என்று யார் கேட்டாலும் கூட கர்த்தர் அபிஷேகம் பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஆறாவது, வறண்ட வழிகளை கர்த்தர் செழிப்பாக்கி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். செழிப்பாக்குகிற ஒரு கண்மலையாய் கர்த்தர் வருகிறார். சங்கீதம் 105 சங்கீதம் 105:41. சங்கீதம் 105:41. சங்கீதம் 105:41. கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வழிகளில். ஆண்டவர் பார்க்கிறார், இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கிறாரு. நான் வந்து அடையத்தக்க கண்மலையாய் இரும் என்று சொன்னானே, இம்மனிதனுடைய பின் நிலைமையை பார்க்கிறார். இவன் எப்படி இருக்கிறான், இவன் குடும்பம் எப்படி இருக்கிறது, இவன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இவனை சுற்றியுள்ள காரியங்கள் எப்படி இருக்கிறது, இவனுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கிறது, இவனுடைய கையின் பிரயாசம் எப்படி இருக்கிறது, இவனுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது. என் தேவனாய கர்த்தர் பார்க்கிற வேளையில் அது வறட்சியாய் காணப்படுகிறது. வறட்சியாய் காணப்படுகிறது. ஒரு மனுஷனின் மூலமாய், ஒரு மனுஷின் மூலமாய் கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு மனிதனின் மூலமாய், ஒரு மனுஷின் மூலமாய் கர்த்தர் அவள் இருக்கிற இடங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு மனிதன், ஒரு மனுஷின் மூலமாய் கர்த்தர் அவன் தங்கியிருக்கிற தேசத்தை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, திறப்பின் வாசலில் நிற்கக்கூடிய ஒரு மனிதனை இன்றைக்கும் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவனை சுற்றி இருக்கிற இடமெல்லாம் என்னால் செழிப்பாக்கப்பட வேண்டும் என்று, செழிப்பாக்கப்பட வேண்டும் என்று. நீ இருக்கிற வீட்டுக்குள்ளேயே அந்த கண்மலையில் வந்து அடையத்தக்க கண்மலையாய் இரும் என்று சொல்லி நீ ஜெபிக்க ஆரம்பித்தாய் என்றால் கர்த்தர் உன்னை ஏற்று உன்னை ஆசீர்வதித்து உன்னை சுற்றியுள்ள இடங்களெல்லாம் உன்னால் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். வறண்டு போய் பாலைவனமாய் இருக்கிற இடத்தையும் கூட கர்த்தர் கண்மலையிலிருந்து தண்ணீர்கள் புறப்பட்டு வந்து அந்த வறண்ட வழியில் ஆறாய் ஓடிச்சுன்னா அந்த இடம் எல்லாம் செழிப்பாய் மாறும். பிரியமானவர்களே, நாம் அடையத்தக்க ஒரே ஒரு கண்மலை நம்முடைய ஆண்டவராய் இயேசு. நான் காலையில் சொன்ன மாதிரி உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் மூலமாய் உங்களை சுற்றி இருக்கிறவர்களே கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். யார் யார் உங்களை வெறுத்தார்களோ, யார் யார் உங்களை விரட்டினார்களோ, யார் யார் உங்களை துரத்தினார்களோ, யார் யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர் எல்லாரும் வந்து நிற்கும்படியாய் கர்த்தர் உங்களை செழிப்பாக்க போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கண்மலை ஆகிறோம். இன்னைக்கு இந்த 6 ஆசீர்வாதம் எனக்கு சுகம் தருகிறார், என்னை ரட்சிக்கிறார், என்னோடு பேசுவார், என்னை போஷிப்பார், என்னை அபிஷேகிப்பார், என்னை செழிப்பாக்குவார். 6 ஆசீர்வாதத்தை இன்னைக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய வார்த்தையை தான் உங்களுக்கு சொன்னேன், வேறு எந்த எக்ஸாம்பிளும் நான் உங்களுக்கு சொல்லலை. இதை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே, நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை ரட்சியும் ஆண்டவரே. கேட்போமா? நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி
கன்மலையும் யார்? எங்கே யார்கிட்ட போய் நீ வந்து அடைந்தாலும் கூட கொஞ்ச நாள், சிலர் போய் பாதத்தில் நீ விழலாம், என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க சொல்லுவாங்க. நானே என்னை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது உன்னை நான் எப்படி காப்பாற்றுவது? ஆண்டவர் ஒன்றையும் பார்க்கவில்லை, உங்களை மட்டும்தான் பார்க்கிறார், உங்களை மட்டும்தான் பார்க்கிறார். அவன் எழும்பினா, அவன் பேச ஆரம்பித்தான். என் தகப்பனிடமும் போய் நான் இதை பேச போகிறேன். இங்கே எழும்பின வேளையே அவன் வந்து அடையத்தக்க கன்மலையாய் அவன் தகப்பன் காத்திருந்தார். அவனை அப்படியே கட்டி அணைத்து முத்தமிட்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மேலான பாக்கியத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுங்க. யாரும் வேதத்தை எடுக்க வேண்டாம், ஜெபித்து கொண்டே இருங்க. நான் 2-3 வசனத்தை வைத்து சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யாரும் வேதத்தை எடுக்க வேண்டாம், நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்க. ஏசாயா 26:4 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த நித்திய கன்மலை வேணும்? இல்லாவிட்டால் ஆசை காட்டி மோசம் போக்குறவர் வேணுமா? இல்லாவிட்டால் நம்பி சென்று உதறி விடுகிறவர்கள் வேண்டுமா? நம்பிக்கையற்றவர்கள் வேண்டுமா? யாரும் வேண்டாம். இந்த கர்த்தராகிய யெகோவா தேவன் உனக்காக அவர் நித்திய கன்மலையாயிருக்கிறார். ஏசாயா 33:16 சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை நம்பி செல்லுகிறவன் உயர்ந்த இடங்களிலே வாசமாயிருப்பானாம். கன்மலையின் அரணுகள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்குமாம். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். நீ இந்த வந்து அடையத்தக்க அந்த கன்மலையை தேடி செல்வாய் என்றால் கர்த்தர் உன்னை உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி ஆக்கி தம்முடைய ரட்சிப்பை உனக்கு காண்பிக்கிற தேவன் அவர். உன் அப்பம் உனக்கு கொடுக்கப்படும், உன் அப்பம் உனக்கு கொடுக்கப்படும், உன் தண்ணீர் உனக்கு நிச்சயமாய் கிடைக்கும். நீ இந்த கன்மலையில் சென்று வாசம் செய்வாய் என்றால் நீ திரும்பி பார்க்கிற வேளையில் உன் இடங்களெல்லாம் செழிப்பாய் இருக்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், மகிமைப்படும், மகிமைப்படும். வெறுமையாய் சென்றால் கர்த்தனை வெறுத்து விட மாட்டார். வெறுமையாய் சென்றால் உன்னை நிரப்புகிற ஒரு பாத்திரமாய் அவர் மாற்றுகிறார். சங்கீதம் 95:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில் சபையே, என் ஜனமே, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், அவரை கம்பீரமாய் பாடி. சங்கீதம் 95:1 கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், வாருங்கள். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுட்டீங்கன்னா மற்றவங்களையும் கூப்பிடுவீங்க. வாங்க, கன்மலைக்கு வாங்க, கன்மலைக்கு வாங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களை அனுப்ப விரும்பவில்லை. இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிற இடம் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கன்மலையை தேடி வந்திருக்கீங்க. இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருந்தார், உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். உன் நிலைமையை பார்க்காத, உன் நிலைமையை பார்க்காத, நீ எழுந்திரு. அந்த தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. அந்த தூசி உன்னை காப்பாற்றாது. உன் கண்களில் விழுந்தால் உன் கண்களை உறுத்தும். அது உன் சரீரத்தில் விழுந்தால் உன் சரீரத்தை வேதனைப்படுத்தும். அந்த தூசி, அந்த தூசி வேண்டாம். தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. உன் பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்காத, மற்றவங்களை பார்க்காதுங்க, நீ எதுவும் பார்க்காதுங்க. ஒரு கன்மலை உனக்கு முன்பாய் வந்து இருக்கிறது, அது கரம் நீட்டுகிறது. அந்த கரத்தை நீ பார். அந்த கன்மலை வெடிப்புகளை நீ பார். ஒரு இடம் எம்டியா இருக்கிறது, அந்த வெடிப்புகளை ஒரு இடம் காலியா இருக்கிறது. ஓடி சென்று அதுக்குள்ளே சுகமாய் தங்கு, சுகமாய் தங்கு. என் அன்பு சகோதரனை, சகோதரியே, என்னையும் ஆசீர்வதியும் என்று ஒருத்தன் கேட்டான். என்னை ஆசீர்வதியாமல் நான் உண்மை விடமாட்டேன்னு சொன்னான். ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆண்டவரே, எனக்கு அந்த கன்மலையாகிய நீர் வேணும் ஆண்டவரே. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஓடி வர அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். உன்னை காப்பாற்ற அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஒரு காலம் வருகிறது, ஒரு இருண்ட காலம் வருகிறது, இருள் சூழ்ந்த ஒரு காலம் வருகிறது. இன்றைக்கே நீ வெளிச்சத்தை தேடி போன்றாய் என்றால், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் வேத வசனத்தின்படி. நீ ஓடி சென்றாய் என்றால் இருளில் இருக்கிற உன் குடும்பத்தை நீ காப்பாற்றுவாய். நீ அந்த கன்மலை என்றே கொண்டு வருவாய். அவர் நித்திய கன்மலை.
அவர் உனக்கு உன் குடும்பத்துக்கு தேவையான அப்பத்தை அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நானே ஜீவ அப்பம் என்று சொன்னவர் கொடுக்காமல் இருப்பாரா? அவன் தண்ணீர் அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தனை அபிஷேகித்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த ஆண்டவரை கம்பீரமாய் பாடி இரட்சணிய கன்மலையை ஹல்லேலூயா சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள் 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 என்று நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கன்மலையாயிரும். எந்த கன்மலையானவரே, நான் உம்மை அழைக்கிறேன் ஆண்டவரே. எந்த கன்மலையானவரே, அநேக முறை அநேக வேளையில் நாம் இந்த பாடலை பாடி இருக்கிறோம். ஒருவேளை அர்த்தம் தெரியாமல், அது விளக்கம் புரியாமல் நாம் பாடி இருக்கிறோம். ஆனால் நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கன்மலையாகிய என் இயேசுவே, என்னை ரட்சிக்க கட்டளையிட்டீரே, இன்றைக்கு ஒரு ரட்சிப்பின் நாளாய் மாற்றிக்கொள். கர்த்தர் சுகம் தருகிறார். கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறார். கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தர் உங்களை போஷிப்பார். கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். கர்த்தர் உங்களை செழிப்பாக்குவார். சொன்னதை நிறைவேற்றுகிறவர் தான் நம்முடைய கன்மலை ஆகிய இயேசு. எனக்கு சுகம் தருகிற கன்மலையே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என் ரட்சிப்பின் கன்மலையே, நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. என்னோடு பேசுகிற கன்மலையே, நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. என்னை போஷிக்கிறவரே, நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. என்னை அபிஷேகிக்க கன்மலையே, நான் உம்மை வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. என்னை செழிப்பாக்குகிற கன்மலையே, நான் உம்மை துதிக்கிறேன். இந்த காலை வேளை நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கன்மலையாயிரும் கர்த்தாவே. எனக்கு நீர் ஒருவரே போதும் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் ஒருவரே போதும் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை மட்டும் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பெரியவர், நீர் மகிமை உள்ள தேவன். நீர் என் கன்மலை ஆண்டவரே, என் கன்மலை ஆண்டவரே. எங்கள் தேவனை போல் இந்த உலகத்தில் ஒரு கன்மலையும் இல்லை ஆண்டவரே. கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கன்மலை ஆனவரே. நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. துதிக்கிறேன் ஆண்டவரே. யாருக்கு இந்த கன்மலை வேண்டும்? யாருக்கு இந்த கன்மலை வேண்டும்? நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கன்மலை ஆயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீ இந்த ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கன்மலையாயிரும் என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அவர் உடனே உன்னை ரட்சிக்க கட்டளையிடுவார். உனக்கு கன்மலையும் கோட்டையுமாயிருப்பார். நீ பின் திரும்ப வேண்டாம். பின்னால் நடந்த காரியங்களை நீ சிந்திக்க வேண்டாம். நீ ஆண்டவரை மட்டும் நோக்கிப்பார். உன் முகங்கள் இனி வெட்கப்படவே படாது. கொஞ்சம் அந்த கண்களை மூடி நினைத்துப்பார். உன்னை சுற்றிலும் அநேகர் நிற்கிறார்கள். யார் தெரியுமா? உன்னை போஷித்த கன்மலையின் தேவனை ஹல்லேலூயா யார் என்று அறிந்து கொள்ள. இன்றைக்கு ஒரு வறண்ட நிலமாயிருந்த உன்னை செழிப்பாக்கி இருக்கிறாரே. நீ ஆறுகளை காணவில்லை, ஊற்றுகளை காணவில்லை, ஆனாலும் கர்த்தர் உன்னை செழிப்பாக்கி கொண்டே இருக்கிறார். உன் கரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த செழிப்பை பார்க்க வருகிறார்கள். நீ இனி மனுஷனோடு பேசும்போதும் தேவனோடு பேசும்போதும் அபிஷேக வார்த்தைகளை பேசும்படியாய் கர்த்தர் உன் நாவை தொட்டு அவர் தம்முடைய வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறார். இது தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். கர்த்தர் உன்னை போஷிக்கிறார். கன்மலை தேனினால் உன்னை போஷிக்கிறார். இனி உன் நாவிலிருந்து புறப்பட்டு வருகிற அத்தனை வார்த்தைகளும் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாயிருக்கும்படியாய், மற்றவர்களுக்கு இனிமையாயிருக்கும்படியாய் உன்னை போஷித்த அந்த வார்த்தைகள், அந்த எண்ணெயானது, அந்த அபிஷேகமானது மற்றவர்களையும் போஷிக்கும்படியாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். என் பிரியமே, என் ரூபவதியே என்று அழைத்த ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். கன்மலையின் வெடிப்புகளில் 24 மணி நேரம் எனக்குள் தங்குகிறார் என் புறாவே என்று சொல்லுகிறார்.
என் புறாவே என்று சொல்லுகிறார். சொன்னவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தருகிறார். உன்னை அணைத்துக் கொள்ளுகிறார். அங்கே அந்த வெடிப்புகளுக்குள்ளே இருந்து நீ துதிபாட போகிறாய். என்னைய தேவனுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்த போகிறாய். இப்பொழுதே இந்த அபிஷேகம் இறங்கி வருகிறது என்றால் இன்னொரு நாட்களிலே நீ என்ன செய்ய போகிறாய் என்பது கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் உன்னோடு பேசுவார். கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். இல்லையே கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. உன் முக ரூபத்தை நீ மறைக்காதே, எனக்கு காண்பி. உன் முக ரூபம் ஒரு பிரகாசமாய் மாறப்போகிறது. அநேகர் இந்த பிரகாசத்தை பார்க்க வருவார்கள். உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தத்தை எனக்கு முன்பாய் துணிக்க பண்ணு. உன் சத்தம் எனக்கு இன்பமும் முகரூபம் அழகுமாயிருக்கிறது. 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 கர்த்தர் உன்னை ரட்சிக்கிறார். கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும், இந்த நாள் வரைக்கும் எந்த சுகவீனமாய் காணப்பட்டாயோ, பலவீனமாய் காணப்பட்டாயோ, வியாதிய நிமித்தமாய் உன் சரீரம் வர வர நாளுக்கு நாள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதோ, கர்த்தர் சுகம் தருகிறார். கண்மலை வெடிப்பு எழுந்து வருகிற அந்த ஆசீர்வாதத்திலே ஒன்று சுகம். கர்த்தர் பரிபூர்ணவர் சுகத்தை தருகிறார். உன் நாடின் நரம்புகள் பலமடைகிறது. உன் எலும்புகள் பலமடைகிறது. உன் கண்கள் பலமடைகிறது. உன் நாவு பலமடைகிறது. நீ விடுகிற சுவாசம் கூட பலமடைகிறது. ஹல்லேலூயா. உன் எலும்புகளை நிணமுள்ளதாய் மாற்றுகிறார் கர்த்தர். கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் பேசுகிறார். இவ்வளவு நேரமும் கர்த்தர் சொன்னது தீர்க்க தரிசன செய்தியும் தீர்க்க தரிசன வார்த்தையுமே. Glory to God. எங்கு காணப்படுகிறாய்? எங்கு காணப்படுகிறாய்? ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். வேதத்துள்ள வார்த்தையின்படி கேட்கிறேன். பஞ்சிகளை மேய்க்கும்படியாய் பஞ்சிகள் கூட்டத்தில் இருக்கிறாயா? பஞ்சிகள் கூட்டத்தில் இருக்கிறாயா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவனை சாட்சியாய் வைத்து கர்த்தர் சொல்லுகிறார். கண்மலையின் தேவன் சொல்லுகிறார், அவன் அந்த இடத்தை விட்டு எழுந்தான். நீ அந்த இடத்தை விட்டு எழும்புவாய் என்றால் கண்மலையின் தகப்பன் உனக்காக காத்து நிற்கிறார். நீ வந்து அடையத்தக்க வேண்டிய இடம் அது. நீ ஆண்டவருக்கு துரோகம் பண்ணி இருக்கலாம். ஆண்டவருக்கு விரோதமாய் பேசி இருக்கலாம். சபைக்கு விரோதமாய் பேசி இருக்கலாம். நீ கர்த்தர் ஒரு எச்சரிப்பாய் கொடுக்கிறார். நீ வந்து அடையத்தக்க கண்மலையிலே நீ வந்து அடைந்தாய் என்றால் ஹல்லேலூயா, கர்த்தர் உன்னை அரவணைத்துக் கொள்ள வாஞ்சியாய் இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தாவே, என் தகப்பனே, இந்த வார்த்தைக்காய் இந்த செய்திக்காய் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, நித்திய கண்மலையாய் இருக்கிற யெகோவாவே, கர்த்தராகிய யெகோவாவே, உம்மை உம்முடைய ஜனங்களுக்கு சொன்னேன். ஆண்டவரே, என் ஜனங்களுக்கு கண்மலைகளின் அரண்கள் என் ஜனங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் மாறட்டும். அவர்கள் உயர்ந்த இடத்தில் வாசம் பண்ண வேண்டும். கர்த்தாவே, தகப்பனை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இன்றைக்கு இந்த 3வது வாரம் இந்த 16ஆம் தேதியோட பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். ஆண்டவரே, கர்த்தருக்குள் இன்றைக்கு என் ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல, உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல, ஆண்டவரே, புறம்பாயிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கூட்டி சேர்த்து அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும். இவருடைய இருதயங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, இவர்கள் கண்கள் திறக்கப்படட்டும். இவருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே எந்த ஒரு வறண்ட காரியங்கள், வறட்சியான காரியங்கள் வர விடாத வண்ணம் கர்த்தர் இவர்களை தேற்றும். ஆண்டவரே, கர்த்தர் தேற்றும். ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொல்கிறானே, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் என்று. மேய்ப்பராயிருந்து என் ஜனத்தை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களண்டே நடத்தி அவர்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மறுபடியும் சொல்லுகிறேன், பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, ஒழிந்து போயின. இன்றிலிருந்து கிறிஸ்துவுக்குள் எல்லாம் புதிதாயின. கர்த்தாவே, இவள் இல்லங்களை பரிசுத்தப்படுத்தும். அப்பா, உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தும், நினைவுகளை பரிசுத்தப்படுத்தும், வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும். கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து தனக்கும் தன் குடும்பத்திற்கும்
ஆண்டவரே, தன்னை ஆசீர்வதித்த தேவனுக்கும் இதில் ஒரு ஆசீர்வாதத்தின் பங்காய் மாற தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அப்படியே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கப் போகிறீர்கள். அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய தேவனாகிய நம்முடைய இரட்சணிய கண்மலையாகிய இயேசுவை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், வாருங்கள், வாருங்கள் என்று புறம்பாயிருக்கிற அத்தனை பேரையும் அழைக்கிறேன். வாருங்கள். காலமோ கடைசியாக இருக்கிறது, கொடியதாக இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு, ஒரு மகிழ்ச்சியோடு நம்முடைய கண்மலையை பார்த்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியோட ஐக்கியமும் இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.